உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி வீட்டு நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்றதற்கு எதிர்க்கட்சிகளின் கண்டனங்கள் குவிந்துள்ளன. கோணம் 1. சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சந்திரசூட் பிரதமர் மோடியை தன்னுடைய வீட்டில் தனிப்பட்ட முறையில் சந்தித்தது அதிர்ச்சியை அளிக்கிறது. நிர்வாகத்திடமிருந்து குடிமக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்கும் மற்றும் அரசியலமைப்பின் வரம்புக்குள் அரசு செயல்படுவதை உறுதி செய்யும் பொறுப்பில் உள்ள நீதித்துறைக்கு இது மிகவும் மோசமான சிக்னலை அனுப்புகிறது என்று மூத்த வழக்கறிஞர் பிரசாந்த் பூஷன் கண்டனம் தெரிவித்துள்ளார். கோணம் 2. உயர்ந்த பதவியில் இருப்பவர்கள் தங்களுடைய தனிப்பட்ட நிகழ்ச்சியை இப்படியெல்லாம் விளம்பரப்படுத்தக்கூடாது. அதேபோல ஒரு தனிப்பட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள பிரதமரும் தன்னுடைய ஆர்வத்தை காட்டக்கூடாது. தலைமை நீதிபதி வீட்டிற்கு செல்வது குறித்து மோடி ஆலோசனை செய்திருக்க வேண்டும். அப்படி வீட்டு நிகழ்வில் பங்கேற்றால் இது தவறான சிக்னலை அனுப்பக்கூடும் என்றும் அவரிடம் கூறியிருக்க வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட் பார் அசோசியேஷன் தலைவர் கபில் சிபல் தெரிவித்திருக்கிறார். கோணம் 3. இந்திய பார் கவுன்சிலின் தலைவரும் பாஜக மாநிலங்களவை எம்பியுமான மனன்குமார் மிஸ்ரா இதற்கு விளக்கம் அளித்துள்ளார். அவர் கூறுகையில், இது நீதிமன்றத்தின் எந்த முடிவையும் பாதிக்காது என்று இது போன்ற அறிக்கைகளை கொடுப்பவர்களுக்கு தெரியும். இது ஒரு மத நிகழ்ச்சி. பிரதமர் அங்கு பூஜை செய்தார். வேறு ஏதாவது சந்திப்பாக இருந்திருந்தால் அது ரகசிய சந்திப்பாக இருந்திருக்கும் என்கிறார். கோணம் 4. நீதிபதி பகவதி 1980ஆம் ஆண்டில் இந்திரா காந்தி வெற்றி பெற்றதை அடுத்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்து கடிதம் எழுதியிருந்தார். இதனால் கடும் எதிர்ப்பு எழுந்தது. பிரதமருக்கு நீதிபதி சந்திரசூட் அழைப்பு விடுத்தது மற்றும் அதை அடுத்து அவருடைய இல்லத்திற்கு பிரதமர் சென்றது இரண்டுமே தவறு என்றும் அந்த புகைப்படத்தை வெளியிட்டதும் தவறு என்கிறார் மூத்த வழக்கறிஞர் துஷ்யந்த் துபே. கோணம் 5. உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சந்திப்பு தொடர்பாக புதிதாக வழிகாட்டுதல் நெறிமுறைகளை வகுக்க வேண்டியதன் அவசியத்தையே இந்த சர்ச்சை எடுத்து காட்டுகிறது. இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை மீறினால் சர்ச்சைக்கு இடமின்றி நடவடிக்கை எடுக்க அதுவே சிறந்த வழியாக இருக்கும்.